பைந்தமிழில் பிறப்பெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நற்றமிழில் நாவெடுத்து பிறந்து சிறந்த மொழிகளுக்கு இடையில் சிறந்தே பிறந்த தமிழ் மொழிக்கும் பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் இந்த நிகழ்வினை வலைஒலி மூலமாக கண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நாள் ஒரு சிறந்த நாள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்த பகிர்வு குழுமமானது வாரம் வாரம் ஒரு புத்தகத்தை விவாதம் செய்து கொண்டு வந்தாலும் கூட இந்த வாரம் நமக்கெல்லாம், நம் இனத்திற்கெல்லாம், நம் மொழிக்கெல்லாம் பெருமை சேர்த்த ஒரு திருக்குறளை இன்று விவாதத்திற்கும் படிப்போ திருக்குறள் வாசிப்போ அனுபவத்தையும் இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய பகிர்வு தோழமை உறவுகள் இங்கே வந்திருக்கிறார்கள். முதலிலே அழகாக திருக்குறளை பற்றி அவர் சொல்லுகின்றார், பாலெல்லாம் ஆவின் பால் போல் வருமா, நூலெல்லாம் வள்ளுவன் நூலை போல் வருமா என்று வள்ளுவனை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். பாரதி வள்ளுவனை பற்றி சொல்லுகின்ற போது, யாமறிந்த புலவர்களே, கம்பனை போல், இளங்குவை போல், வள்ளுவனை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை என்று சொல்லுகின்றார். பாரதி இப்படி சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. என்னென்று சொன்னால், அவருக்கு ஏறத்தாழ 5 மொழிக்கு மேலாக அவருக்கு நன்றாக அறிந்திருந்தார். எல்லா மொழியிலும் மிக மிக சிறப்பான முறையிலே பேசுகின்ற வல்லமை பெற்றிருந்தாலும் கூட அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் என்று சொல்வது மட்டும் அல்லாமல், வள்ளுவனை பற்றி சொல்லுகின்ற போது வள்ளுவனை போல் பூமிதனின் யாங்கும் கண்டதில்லை என்று சொல்லுகின்றார். அந்த வகையில் இந்த திருக்குறள் ஏறத்தாழ 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த மொழிபெயர்ப்பை நோக்கி நாம் உற்று நோக்கின்ற போது, உலகத்திலே மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் விவிலியம் என்று சொல்லப்படுகின்ற பைபிள் என்று சொல்கிறார்கள். மிக அடுத்தபடியாக நாம் இந்த மிக அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்போ இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது நம் இனத்திற்கு, நம் மொழிக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை என்று சொல்லலாம். ரஷ்யாவிலே கிரெம்லின் அப்படின்ற ஒரு இடத்தில் திருக்குறள் ஒரு இரும்பு பேழை செய்து அங்கே நிறைய உலகளாவிய சிறந்த நூல்களை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதிலே தமிழிலே 2 நூல் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏனென்ற ஒன்று திருக்குறள், மற்றொன்று கம்பராமாயணம். அதான் சொல்லுவாங்க, தமிழுக்கு கதி என்று சொல்கிறார். கா என்றால் கம்பர் இயற்றிய கம்பராமாயணம், தி என்றால் திருக்குறள் என்று சொல்கிறார்கள். இப்படி திருக்குறளுடைய பெருமைகளை, அதனுடைய சிறப்பினை மேலும் மேலும் சொல்லிக்கொண்டே செல்லலாம் என்று நான் சொன்னாலும் கூட, நான் சொல்வதை காட்டிலும் இந்த அறிவார்ந்தவர்கள் இந்த பகிர்வில குழுமத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதன் மூலமாக நாம் கேட்பது மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வகையிலே திருக்குறள் வாசிப்பு அனுபவத்தை பற்றி இந்தியன் வங்கியிலே துணை மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எமக்கெல்லாம் கணினி குருவாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லிக் கொடுத்து நன்றாக சொல்லிக் கொடுத்தார். ஆனாலும் கூட நாங்கள் அதில் சிறப்பாக செயல்படவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் கூட தொழில்நுட்பத்திலும் சரி, மற்ற ஒரு நூலை படிப்பதோடு மட்டும் அல்லாமல் அவற்றை மிக சரியான முறையில் அந்த விமர்சனம், அதாவது அதை சார்ந்து ஒரு கட்டுரை எழுதுகின்ற ஒரு சிறப்பினை இந்திய துணை அவர்கள் பெற்றிருக்கின்றார். அவர் அண்மையில் கூட ஐயா பொன்னுசாமி அவர்கள் எழுதிய நூலை மிக சிறப்பாக எழுத்து வடிவிலே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட திருக்குறள் வாசிப்பு அனுபவத்தை பற்றி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பகிர்வு தோழமை உறவுகள் அனைவருக்கும் திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு உலக பொதுமறை, ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இந்த திருக்குறள்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்ல இருந்து, அறிவியல்ல இருந்து, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வங்கி துறையில இருந்து எல்லா துறை சம்பந்தமான அனைத்து செய்திகளுமே இந்த திருக்குறள் அடக்கி இருக்காரு திருவள்ளுவர். அத்தனை சிறப்புமிக்க இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள்ல பார்வையற்றோர் குறித்து ஒரே ஒரு குறள்ல பார்வையற்றோருடைய கல்வி முறை குறித்து சொல்லியிருக்காரு அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன அப்படின்னா, அது எல்லாருமே நம்ம பரிச்சயமான திருக்குறள் தான்.
எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இந்த குறள்ல எண் என்ப ஏன எழுத்தென்ப அப்படிங்கிற இந்த வரியில எண் எழுத்து இப்படி இந்த இரண்டும் தான் வாழ்கிற உயிருக்கு வந்து கண்ணாக அமைது. கல்வி அந்த அளவுக்கு கற்றால் தான் கண்ணுடையாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல திருவள்ளுவர் வலியுறுத்துறாரு. இப்ப இந்த எண் எழுத்து இதை நான் எப்படி பார்வையற்றோரோட ஒப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பிரெயில், புள்ளி எழுத்து. இந்த புள்ளி எழுத்துக்கள் வந்து வடிவமைக்கப்பட்டது எண்களை அடிப்படையாக வைத்து. அது ஒரு வகையில பிரெயில் வந்து ஒரு கண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. அடுத்தபடியா கணினி. இந்த கணினி எப்படி நமக்கு ஒரு கண்ணாக செயல்படுகிறது அப்படின்னா, அதுவும் இந்த எண் அப்படிங்கிறதுலயே வந்துருது. ஏன்னா எண்களை மையமாக வைத்துதான் கணினி உருவாக்கப்பட்டது. பைனரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த எண்மங்களால் உருவாக்கப்பட்ட கணினியும் மற்றொரு கண்ணாக பார்வையற்றோருக்கு திகழ்கிறது. எனவே எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படிங்கிறதுல கண் இனி கணினி அப்படின்னு சொல்லி பொருள் வச்சதாகவும் சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கு கணினின்னு பேர் வச்சதாகவும். இந்த வகையில இந்த பிரெயிலும் கணினியையும் கத்துக்கிட்டா பார்வை உள்ளவர்களுக்கு இணையாக பார்வையற்றவர்கள் வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போனதாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம வாழ்வுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய கல்வி. கல்வியை எப்படி கற்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குறள் எனக்கு எப்பவுமே மனசுல நிற்கும். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நம்ம என்னத்தை படிச்சாலும் சரி, அந்த படிச்சதை சரியா படிக்கணும், படிச்சதின் வழியில நிக்கணும், நடக்கணும் அப்படிங்கறத வந்து அழகா சொல்லியிருப்பாரு. அடுத்தது எல்லா வகையிலுமே நம்ம எல்லா இடத்துலயும் பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னா நாவடக்கம் தேவை. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எந்த சூழலையும் நமக்கு நாவடக்கம் தேவை அப்படிங்கறது வந்து திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருப்பார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய குறள்கள் வந்து நம்ம வாழ்வியலோடு வாழ்க்கைக்கு நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒவ்வொரு குறளும் இன்னைக்கு நம்மளை அறியாமலேயே நம்மளை வந்து செம்மைப்படுத்துது, வழிநடத்துதுன்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வகையில இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பகிர்வுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையில் மிக சிறப்பாக ஏனென்ப ஏன எழுத்தென்ப என்ற திருக்குறளை நம் பார்வையற்றோடு எப்படி அதை பொறித்து பார்க்க முடியும் என்று மிகச் சிறப்பான முறையிலே அதை பொருத்தி அதை விளக்கியும் இங்கே காட்டியிருக்கின்றார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக சிறந்த ஒரு உரையினை வழங்கிய பாண்டியராஜ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குறள் பெரியார் ரொம்ப அழகா சொல்லுவார். திருக்குறளை பற்றி சொல்லுகின்ற போது, நீ என்ன ஜாதின்னு கேட்டா நான் திருக்குறள் ஜாதின்ற மாதிரி ஒரு வாசகம் அவர் சொன்னதாக நான் படித்திருக்கிறேன். இது மாதிரி ஏன்னா அந்த அளவிற்கு பெரியாராக இருந்தாலும் சரி, இந்த திருக்குறள் பத்தி நம்ம ஏன் இதை வச்சோன்றதை நான் சொல்ல ஆரம்பத்தில் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒவ்வொரு ஆண்டும் 16வது நாள் எப்பயுமே வள்ளுவர் தினம் நடைபெறும். ஸோ அந்த வகையில இந்த வள்ளுவர் தினத்தை நம்ம எப்படியாவது இதை பற்றி பேசணும். திருக்குறளை தான் எவ்வளவு நூல்கள் நாம் விவாதித்திருக்கின்றோம். அந்த வகையில திருக்குறளை நாம் இதுவரை நம்ம அதிகமாக விவாதித்தும் இல்லை, அதை பற்றி பேசியதும் இல்லை. ஆகவே இப்படி நம் மக்கள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் வந்து திருக்குறள் சார்ந்த கருத்துக்களை இங்கு வழங்குவார்கள் என்ற எண்ணத்தோடு இந்த நூல் வாசிப்பை பற்றி அனுபவத்தை பற்றி வைக்கலாம் என்று ஒரு திட்டமிட்டு இந்த நிகழ்வானது இங்கே சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்து இந்த குறள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்தம் மலர்தனைய வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்ற குறள் எனக்கு எப்பயுமே அவ்வப்போது அது ஒரு தன்னம்பிக்கை. அது வந்து எப்படி மலர்களுடைய இந்த தாமரை மலர்களுடைய உயரம் எப்படி இருக்குன்னா நீருடைய அளவை பொறுத்து இருக்கு. அது மாதிரி நம்முடைய உயரம் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்து தான் நம்முடைய மனத்துடைய உயரம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அப்பெல்லாம் திருக்குறளை வாசி, அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவருவாய் என்று இன்னொரு அறிஞர் சொல்லியிருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு கருத்துக்கள் இதெல்லாம் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை அப்படி என்று சொல்லலாம். அந்த வகையில் அதை ரொம்ப மிக சிறப்பாக திருக்குறள் பற்றி கருத்துக்களை இங்கே தனக்கு அனுபவத்தை பற்றி இங்கே பாண்டியராஜா அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அடுத்தபடியாக பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள். ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போல நிறைய நூல்களை வாசிப்பது மட்டுமல்லாமல் வாசித்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் கடத்த வேண்டும் என்ற மாதிரியான நல்ல எண்ணத்தோடு திருக்குறளில் இருக்கின்ற கருத்துக்களை தன் வாழ்நாளில் கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த வாசிப்பாளராகவும் இருக்கிறார். அவர் பேராசிரியர் முருகேசையா அவர்களை திருக்குறள் சார்ந்த கருத்துக்களை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பகிர்வு தோழமையினுடைய நண்பர்கள் ஒருங்கிணைப்பாளர்
ஆசிரியர் ராமன், நண்பர் பாண்டியராஜ், ஆசிரியர் செல்வம் ஆகியோருக்கும், இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வள்ளுவத்தை எண்ணி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவானது பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. வரும் 22ஆம் தேதி எங்கள் கல்லூரியில் வள்ளுவம் காட்டும் வாழ்வியல் மதிப்புகள் சமகால நோக்கு என்ற பொருண்மையில் ஒரு கருத்தரங்கை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அரசு, தமிழக அரசு திருக்குறளை அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளது. அதிலே குறிப்பாக ஆசிரியர்களை எல்லாம் இணைத்து திருப்பூரிலே வரும் 20ஆம் தேதி ஒரு மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள், கல்லூரிகளில் போட்டிகள் நடத்தி, கருத்தரங்கு நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறது. இதற்கு முன்பு இப்படியெல்லாம் செய்ததில்லை. அந்த வகையில் இந்த முன்னெடுப்புகள் மிகவும் பயன்மிக்கவையாக இருக்கும் என்று நாம் எண்ணுகிறோம். திருக்குறளை பொறுத்தவரை நம்முடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம் அண்மையில் சமகாலத்தில் ஒரு போட்டித் தேர்வுக்கான அல்லது பல்கலைக்கழக தேர்வுக்கான அல்லது பள்ளி இறுதி தேர்வுக்கான ஒரு பாடமாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த போக்கு மாறி திருக்குறளை வாழ்வியலின் ஒரு செயலங்கமாக மாற்றிக்கொள்வதற்கு நாம் பழக்கப்பட வேண்டும். அப்படியான ஒன்று நிகழும் பட்சத்தில் பல்வேறு சமூக இயங்கியல்கள் நமக்கு ஒரு தெளிவான பார்வையை பெற முடியும். நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய இந்த திருக்குறள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அது பல்வேறு அறிஞர்களால் படிக்கப்படும் போதுதான் அதனுடைய அருமை பெருமைகளை நாம் ஆதாரபூர்வமாக, ஆராய்ச்சி பூர்வமாக உணர முடிகிறது. குறிப்பாக காத்தா திருநாவுக்கரசு 1970களில் ஒரு நூலை எழுதினார். திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற தலைப்பிலான அந்த நூல் உலகளாவிய நிலையில் நீதி இலக்கியங்கள் எவையெல்லாம் இருக்கின்றன என்று தொகுத்து அந்த நூல்களிலிருந்து திருக்குறள் எவ்வாறு உயர்ந்து நிற்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். உலகத்தில் பல்வேறு அறிஞர்கள் அறம் தொடர்பாக, நீதி தொடர்பாக நூல்களை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக கிரேக்கத்தில் எத்திக்ஸ் என்ற ஒரு நூலை அரிஸ்டாட்டில் எழுதியிருக்கிறார். 159 பகுதிகளை கொண்ட மிக விரிவான நூல் அது. அதே போல நம்ம சீனத்திலே கன்ஃபியூசியஸ் அறம் கற்பிப்பதையே தன்னுடைய வாழ்நாள் பணியாக கொண்டு செயல்பட்டவர். அவருடைய சிந்தனைகளும் பல்வேறு தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன. இத்தாலியில் மாக்கியவல்லி, அவரும் ஒரு அறவியலாளர். அதேபோல எல்லா சமயங்களும், எல்லா வாழ்வியல் கொள்கைகளை உணர்த்திய இந்தியாவிலே தோன்றிய சமணம், பௌத்தம் போன்றவையாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்றவையாக இருக்கட்டும், அல்லது எளிய குறைவான மக்கள் பின்பற்றிய யூதம் போன்றவையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே வாழ்க்கைக்கு அறம் கற்பிப்பது முதன்மை நோக்கமாக இருக்கிறது. அப்படித்தான் நூல்கள் உருவாகி இருக்கின்றன. ஆனால் அந்த நூல்களில் எல்லாம் இல்லாத அளவிற்கு ஒரு முழுமை பார்வையும், ஒரு மாறுபாடு இல்லாத பார்வையும், ஒரு நேரிய போக்கும் திருக்குறளில் இருப்பதை நாம் ஆய்வுகள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். காலம் செல்ல செல்ல திருக்குறளின் பெருமையை இந்த உலகம் இன்னும் போற்றக்கூடிய ஒரு சூழல் நேரும். ஏனென்றால் ஒரு இலக்கியத்தின் செவ்வியல் தன்மை என்பது அந்த இலக்கியத்தின் காலம் கடந்த பயன்பாடு, காலம் கடந்த பயன்பாட்டு மிகுதி. அந்த வகையில் திருக்குறள் நம்முடைய மொழியிலே தோன்றியது என்பதனாலோ அல்லது அது பழமையானது என்பதனாலோ மட்டுமல்லாமல் அது காலந்தோறும் நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு வழியை காட்டுகிறது என்ற அடிப்படையில் அதை நாம் எண்ணி பார்க்கிற ஒரு வாய்ப்பை இன்னும் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள விழைய வேண்டும். அப்படியான ஒரு போக்கு நிலவும் போது நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய மனத்தையும் ஒருங்கிணைந்த நிலையில் நம்முடைய சமூகத்தையும் மேம்படுத்தி கொள்வதற்கு நிறைய நல்வாய்ப்புகள் உருவாகும் என்று நாம் உறுதியாக நம்ப முடியும். இந்த திருக்குறள் வாழ்வியல் ரீதியாக மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் தனக்கான பங்களிப்பை இந்த மண்ணுலகிற்கு செய்திருக்கிறது. எனவே இந்த திருக்குறளின் சீர்மை, மேன்மை காலந்தோறும் இன்னும் உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதை நாம் எண்ணி பெருமைப்பட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்விலும் அதை பயன்படுத்தி பயிற்சி பெறுவதற்கு முனைய வேண்டும். இப்ப இந்த ஒரு சில குறட்பாக்களை நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த அறவியல் சிந்தனைகள்
மனிதர்களை நேயத்தோடு நடத்த வேண்டும், அன்போடு நடத்த வேண்டும், நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், யார் மீதும் பகைமை பாராட்டக்கூடாது, எந்த துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்ய வேண்டும் என்றெல்லாம் திருக்குறள் சொல்வதைப் போலத்தான் உலக அறிஞர்கள் பலரும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரே ஒரு குறளில் வள்ளுவர் ஒரு சின்ன எச்சரிக்கை விடுக்கிறார். அந்த குறளை நான் படித்த நாள் முதல் எனக்கு அது ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. அது என்னவென்றால், நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நாம் ஒருவருக்கு நன்மைதான் செய்கிறோம், ஆனால் அதிலும் ஒரு தவறு நேர்வதற்கு இடம் இருக்கிறது. அது என்னென்றால், அவரவர் பண்பை அறிந்து ஆற்றாத போது, அந்த அந்த நன்மையை செய்யாத போது என்று சொல்லுகிறார். இப்ப இந்த குறளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் நம்முடைய மனத்தின் முன்னால் பல பேர் நம்முடைய நினைவுக்கு வருவார்கள். எனவே ஒரு பொத்தாம் பொதுவாக எல்லோருக்கும் நாம் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு போக்கு அது முக்கியமானதுதான், முதன்மையானதுதான். ஆனாலும் இப்படி ஒரு சிந்தனையை நாம் ஒரு தடுப்பணையை போல எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னொரு குறள், செய்யதக்க அல்ல செய்யக்கெடும், செய்யதக்க செய்யாம யானும் கெடும் என்று ஒரு குறள். செய்ய தகுந்தது அல்லாதவற்றை நாம் செய்ய மாட்டோம், நமக்கு அதிலே விழிப்பு இருக்கிறது. அப்படி செய்தால் அதில் தீங்கு வரும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும், நாம் அதை அனிச்சையாகவே தடுத்து விடுவோம். ஆனால் செய்ய தகுந்ததை செய்யாமையானும் கேடு வரும் என்கிறார் வள்ளுவர். இப்ப செய்ய தகுந்தவற்றை பலவற்றை நாம் செய்யாமல் விட்டு விடுகிறோம், அதனால் தீங்குகளை சந்திக்கிறோம். இப்ப இதுல நாம் தெளிவு கொண்டால் இன்னும் இப்போது இருப்பதை விட இன்னும் வளமையாக இருக்க முடியும் என்று உணர்கிறோம். திருக்குறளில் செயல் ஊக்கம் தொடர்பாக 11 அதிகாரங்கள் உள்ளன. எப்படி நாம் செயல்பட வேண்டும், ஏனென்றால் சொல்லை பற்றி 17 அதிகாரங்கள் இருக்கின்றன, செயலை பற்றி 11 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த சொல்லை செயலாக்காவிட்டால் அந்த சொல்லுக்கு மதிப்பு இருக்காது. அப்ப அந்த எப்படி செயலை நிறைவேற்றுவது, அதில் எந்த அளவிற்கு நாம் கவனம் கொள்ள வேண்டும் என்பதற்கு ஏராளமான குறட்பாக்கள் இருக்கின்றன. அதில் மிகவும் மனத்தை தொட்ட ஒரு நல்ல படிப்பினை தந்த குறள் என்னவென்றால், முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை தொடங்கும் போது அந்த செயல் எப்போது முடியும், எப்படி முடியும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த செயலை மேற்கொள்ளும் போது என்னென்ன இடையூறுகள் நேரும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும். அந்த செயலின் பயன் என்னவாக இருக்கும் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த செயலிலே ஈடுபட வேண்டும் என்கிறார். நம்ம சிறிய செயலாக இருந்தாலும் அல்லது பெரிய செயலாக இருந்தாலும் அது குறித்தான ஒரு முழுமை பார்வை இல்லாமல் அந்த செயலில் ஈடுபட்டு அதை முழுமையாக முடிக்க முடியாமல் இடையிலேயே விட்டு விடுகிற, அல்லது முடித்தாலும் அதற்கான பயனை அனுபவிக்க முடியாத ஒரு நெருக்கடியை நாம் எதிர்கொள்கிறோம். அந்த போக்கிலிருந்து நாம் மாற வேண்டும் என்றால் இத்தகைய விழிப்பெல்லாம் நமக்கு அவசியம். இதை ஒட்டி இன்னொரு குறள் வள்ளுவர் சொல்லுவார், உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். நிறைய பேர் செயலை தொடங்குவார்கள், ஆனால் அந்த செயலை தொடர்ந்து மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அந்த செயலுக்கு எந்த அளவிற்கு ஊக்கம் தேவை, எந்த அளவிற்கு உழைப்பு தேவை என்பதை அவர்கள் தெரியாமல் தொடங்கி விடுவார்கள். அதனால் அவர்கள் இடையிலேயே அதை விட்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய சமுதாயத்திற்கு இப்ப நம்ம சமுதாயத்தை கண்ணாடி போல் காட்டுகிற குறள் என்று இதை சொல்லலாம். ஏனென்றால் எந்த ஒரு செயலிலும் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒரு அரசு, உதாரணத்திற்கு அரசு போட்டித் தேர்வு என்று எடுத்துக்கொண்டால், நம்ம தமிழக தேர்வாணையம் நடத்துகிற இந்த தேர்வுக்கு 25 லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறார்கள். 25 லட்சம் பேரும் இந்த தேர்வை நம்பி இருக்கிறார்கள். இந்த தேர்வில் வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு விண்ணப்பம் செய்கிறார்கள். இவர்களில் ஒரு 2000 பேருக்குத்தான் வேலை கிடைக்கும். அது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த 25 லட்சம் பேரும் போட்டியிடுகிறார்கள். அப்படி போட்டியிடுபவர்கள் அதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபடுகிறார்களா என்பது மிகவும் கேள்விக்குறி. நிறைய பேர் விண்ணப்பம் செய்து விடுவார்கள், எங்கேயாவது போய் தேர்வு கட்டணம், பயிற்சி கட்டணமும் செலுத்தி விடுவார்கள், ஆனால் தொடர்ந்து படிக்க மாட்டார்கள். இது இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய இளைஞர்கள் மிகவும் ஸ்டாக்னேட் ஆகி தேங்கி கிடக்கிற ஒரு இடமாக இந்த போட்டித் தேர்வு என்ற போக்கை நாம் பார்க்கலாம். அதற்கு இந்த குறள் ஒரு நல்ல படிப்பினை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி
பல்வேறு குறட்பாக்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த தவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு கூட அருமையான ஒரு விளக்கம் வேறு எந்த நூலிலும் இந்த மாதிரி இல்லை. பொதுவாக தவம் என்றால் ஒரு முனிவர் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு ஒரு இடத்தில் போய் தியானம் செய்வதுதான் தவம் என்று நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தவம் என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவர் ஒரு அருமையான விளக்கத்தை தருகிறார். உற்ற நோய் நீக்கி உயிர்க்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்கிறார். ஒருவருக்கு நேரும் துன்பத்தை நீக்க வேண்டும், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. இந்த 2 பண்புகளும் இருந்தால் அவர் தவ வாழ்க்கையை மேற்கொள்வதாக பொருள் என்று சொல்லுகிறார். இப்படி ஏராளமான கருத்துக்களை சொல்லி இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிகாட்டுகிற ஒரு நூலாக திருக்குறள் இருக்கிறது. அதனால்தான் வள்ளுவனுக்கு வான்புகழ் கிடைத்ததாக பாரதிதாசன் சொல்லுகிறார். இது குறித்து நிறைய பேசலாம், நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். நன்றி. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவர் அவருக்கே சொல்றாரு. அப்போ அவரே வாழ்வாங்கு வாழ்ந்து இப்போ அவர் எவ்வளோ அவருக்கு புகழ் வானொலியாவே புகழ் இருந்திருக்கு வள்ளுவருக்கே அப்படின்ற மாதிரி தன்னுடைய பேச்சை ரொம்ப சிறப்பாக அயல்நாட்டில் அரிஸ்டாட்டிலா இருந்தாலும் சரி, கன்ஃபியூசியஸாக இருந்தாலும் சரி, அவர்கள் எழுதிய அறத்திற்கும் அதை காட்டிலும் நம்முடைய திருக்குறள் நூலானது எப்படி மேலோங்கி இருக்கிறது என்று சொல்லி நிறைய கருத்துக்களை நமக்காக இங்கே வழங்கி சென்றிருக்கின்றார். பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குறள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அவ்வளோ விஷயங்கள், நிறைய செய்திகள் திருக்குறளில் இருக்குது என்று எல்லோரும் அறிவீர்கள். என்றாலும் கூட பாரதியாரும் சரி, பாரதிதாசனாக இருந்தாலும் சரி, 2 பேருமே இந்த திருக்குறளுடைய புகழை தன்னுடைய வரிகள் மூலமாக சொல்லி அந்த சொல்லியதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய சூழல உலகம் முழுவதும் எப்படி இந்த திருக்குறளானது பரவி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்றாலும் கூட இந்த திருக்குறள் காந்தியடிகள் எப்படி அறிந்தார் என்பதை ஒரு செய்தி சொல்லுவார்கள். இவர் டால்ஸ்டாய் எழுதிய நூலை இவர் ஒரு முறை படிக்க நேர்கிறது. அப்போ இவருக்கு சில கருத்துக்கள் காந்தியடிகளுக்கு பிடித்திருக்கிறது. இப்போ உடனே இவர் கடிதம் போட்டு கேட்கிறார், இது மாதிரியான அறம் சார்ந்த கருத்துக்களை ரொம்ப அழகாக உங்க நூலில் பதிவிடப்பட்டிருக்கிறது, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சாக்ரட்டிஸிடம் காந்தியடிகள் கேட்டதாகவும், அதற்கு காந்தியடிகளுக்கு இவர் ஒரு லியோ டால்ஸ்டாய், நான் பேரை மாற்றி சொல்கிறேன், மன்னிக்கவும், அழகாக அவர் டால்ஸ்டாய் ஒரு கடிதம் எழுதுகின்றார். இந்தியாவில் தமிழ்நாடு என்று ஒரு நாடு இருக்கிறது, அங்கே திருக்குறள் இருக்கிறது, திருக்குறள் என்ற நூல் இருக்கிறது, அது ஆங்கில வழியில் தான் நான் படித்தேன் என்று அவர் கடிதம் எழுதியதாகவும், அதற்கு பிறகு காந்தியடிகள் தமிழகத்திற்கு இந்த நூலை தமிழிலே படிக்க வேண்டும், அது அடுத்த பிறவியில் ஒன்று இருந்தால் மீண்டும் நாம் தமிழனாக பிறக்க வேண்டும், தமிழிலே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று பதிவிட்டதாக அந்த சில நாட்களிடம் அவர் கையெழுத்து இட்டதாகவும் நமக்கு பாடத்தில் ஒரு முறை வச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவிற்கு அதாவது நம்ம நாட்டில் கூட அந்த திருக்குறளுடைய பெருமை தெரியல. ஆனால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பிறகுதான் இதை மற்றவர்களெல்லாம் படித்து இதோடைய புகழை, இதோடைய பெருமையை, இதோடைய சிறப்பை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால்தான் ஜியு போப் கூட இதை ஆங்கிலம், ஏன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இது தமிழில் இருக்காங்க அவங்க படிக்க போகிறாங்க கேட்கும்போது சொல்கிறாரு, இல்லை இங்கே இருக்கிறவர்களுக்கு தமிழ் திருக்குறளுடைய பெருமையோ அதோடைய சிறப்போ அவர்களுக்கு தெரியவில்லை, ஆக இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாவது இவர்கள் இந்த நூலை, திருக்குறளை படிப்பார்கள், ஆகவே அவர்கள் இந்த நூலை படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தமிழர்கள், குறிப்பாக தமிழில் உள்ளவர்கள், மற்ற இங்கே இருக்கின்ற அவங்கெல்லாம் அதை படிக்கணுன்றதுக்காகத்தான் அவர் இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாகவும் சொல்கிறார்கள். ஸோ அந்த அளவிற்கு திருக்குறள் மிக சிறந்த நூலாக எல்லோரும் மனதில் உலகளாவே இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கிறது சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த திருக்குறள் வாசிப்பு அனுபவத்தை பற்றி ஆசிரியர் செல்வமையா அவர்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. பகிர்வு வாசகர்களுக்கும், நெறியாளர் ஆசிரியர் ராமன் அவர்களுக்கும், வங்கி துணை மேலாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கும், பேராசிரியர் முருகேசன் அவர்களுக்கும்
முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்குறள் நம்ம 3வது 4வதுல இருந்து நம்ம படிக்கிறோம். நம்மளுடைய மொழியினுடைய அடையாளமாக திருக்குறள் இருந்து கொண்டிருக்கிறது. திருக்குறளை பாடமாக்கினோம், வாழ்க்கையாக்கினோமா? திருவள்ளுவரை சிலையாக்கினோம், இயக்கமாக்கினோமா? திருவள்ளுவர் ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டை ஆண்டு கொண்டோம், திருவள்ளுவர் ஆண்டை ஆக்கினோம், திருவள்ளுவரை மனதில் ஆண்டு கொண்டோமா அப்படின்னாக்க இல்லை. திருவள்ளுவர் அதனுடைய அவருக்கு நம்ம சிலை ஆக்குறோம், அதை பண்றோமே தவிர அந்த கருத்துக்களை எல்லாருக்குமே வழிமுறைகளை, அவர்கள் சொன்ன நெறிமுறைகளை கடைபிடிப்பதில்லை. எளிதான ஒரே வழி அவரை கடவுளாக்குவது, இல்லை என்றால் சிலையாக்குவது. ஆனா வள்ளுவரை நாம் கடவுளாக்கவில்லை. இந்த மாதிரி அதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்றளவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது, இன்றளவும் 80-90% கருத்துக்கள் ஏற்புடையதாக, மனச்சான்றுக்கு அனைவருக்கும் உகந்ததாக இருக்குதுன்னு சொன்னா அதுதான் நம்மளுடைய செவ்வியல் இலக்கியம். பேராசிரியர் சொன்ன மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு சார்பு நிலையிலிருந்து கருத்து சொல்லுவாங்க, அறம் சொல்லுவாங்க, அறம் தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த சார்பும் இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு பொதுமையான கருத்து பொக்கிஷமாக திருக்குறள் இருக்கு. யார் படித்தாலும் அதுல கனெக்டிவிட்டி ஆக முடியும், தொடர்பு படுத்திக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனச்சான்று, தனி மனித ஒழுக்கம், சமுதாயம் சரியா இருக்கணும்னா தனி மனிதன் சரியா இருக்கணும். தனி மனித ஒழுக்கத்தை பெரிதும் வலியுறுத்துவது திருக்குறள். அதான் சொல்லுவாங்க, கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, அருளாளர் ஞானிக்கு சொல்லியது திருவருட்பா, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதனுக்கு சொல்லியது திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் மனிதனுக்கு சொன்னதுல கடவுள் சொன்ன மாதிரியா இருக்கு அது கீதை? பாகுபாடுகள், வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? மனிதன் கடவுளுக்கு சொல்லியது அப்படின்னு சொல்றாங்க திருவாசகம், அதுவும் நல்லாதான் இருக்கு. அப்போ மனிதனுக்கு சொல்லியது, அப்போ மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி சிறப்புறணும், இந்த கிடைப்பதற்கரிய அந்த வாழ்க்கை என்ற வாய்ப்பு எப்படி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு மிக சிறப்பா திருவள்ளுவர் சொல்றார். பொருள் ஈட்டுவது எப்படி, அதாவது இதுல இல்லாத கருத்துக்களே இல்லை. நம்ம எத்தனையோ முறை நம்ம எல்லாம் படிச்சுட்டோம். எல்லா தரப்பான கருத்துக்கள், அறம், பொருள், இன்பம், இந்த 3 பிரதானம். அதுல பாத்தீங்கன்னா அறிவியல், அரசியல், பொருளாதாரத்தை பத்தி சட்டம், இது எல்லாமே நம்ம வாழ்வியல் கூறுகள், வாழ்வியல் கூறுகள் அனைத்தும் உள்ளடங்கி இருக்கு. இது நம்ம நாட்டை ஆள்வதற்கு அரசியல் சட்டம் என்றால், வாழ்க்கையை எப்படி வாழணுன்றத ஒரு அரசியல் வாழ்க்கை சட்டமாக, இது ஒரு வாழ்க்கை சட்டமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்ல நம்ம எப்படி வாழ்க்கையில எப்படி நம்ம எது சரி எது தவறு அப்படிங்கிறதுல நமக்கு எளிமையாக ஒரு 2 வரியில சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமான கருத்துக்களை அதை நம்ம கடைபிடிக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். ஆனா வாசிப்பின் படி படித்தவன் தான் படிச்ச மாதிரியே நடந்துக்கிறது இல்லை. கரெக்டா நம்ம பின்பற்றுறோமா அப்படின்ற கேள்விக்கு சரியானதா பதில் கூற முடியல. தனிமனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு காட்டுல ஒரு கோடாரி ஆத்துல விழுந்துருது, காட்டு விறகு வெட்டுறவனுடைய கோடாரி ஆத்துல விழுந்துருது. அது தேவதை எடுத்து கொடுக்குது, தங்க கோடாரி கொடுக்குது, வெள்ளி கோடாரி கொடுக்குது, அப்புறம் இரும்பு கோடாரி கொடுக்குது. அவன் அந்த கோடாரி விறகு வெட்டுறவன் எந்த கோடாரிய எடுத்துக்கிட்டான்? என்னுடைய கோடாரின்னு சொன்னது அவனுடைய உண்மையான இரும்பு கோடாரி தான் என்னுடைய கோடாரின்னு சொன்னான். ஆனா மனித மனம் எப்படிப்பட்டது? தங்க கோடாரி வாங்கினோம்னா நம்ம இந்த விறகு வெட்டுற வேலையே இல்லைல்ல. இதுதான் அறம். நம்மளுடையது என்ன, நமக்கானது என்ன, நாம செய்ய வேண்டியது என்ன. அப்படிதான் நம்ம கிட்ட பொருள் வருதுன்னா, வந்த வழி, நமக்கு நிறைய பொருள் கிடைச்சிருக்குன்னா கூட அது வந்த வழி சொல்ல தெரியலன்னா அந்த பொருள் கொள்ளையடிச்ச பொருள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அரணியினும் இன்பமும் ஈனும் திறனின்றி தீதின்றி வந்த பொருள். அந்த பொருள் எப்படி வரணும்? சரியான முறையில வரணும். நம்ம தமிழ் பண்பாடு, உடை, நாகரிகம் எல்லாம் மாறுதுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அறம் என்றால் அதனுடைய அடையாளமாக இருப்பது திருக்குறள். அந்த அறம்னா என்னது? மனசான்று, மனசாட்சியாக இருக்குது திருக்குறள். இங்க தமிழர்னு இல்லை, எந்த மனிதன்
இத படிச்சு பார்த்தாலும் ஆமா இது சரிதான், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த உள் உணர்வை, சரியான உள்ளுணர்வை நமக்கு சொல்லக்கூடியதா திருக்குறள் இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம சிலாகிக்கிறோம். இந்த மாதிரி திருக்குறள் நிறைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னாக்க இருக்கு. வாய்மையை பத்தி சொல்றாரு. புறம் தூய்மை நீரால் அமையும், அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். உண்மைங்கிறது நம்ம நம்ம பேசுறது, அது நம்முடைய உள்ளத்தினுடைய தூய்மை, நம்ம உண்மை பேசுறதுனாலதான் அமைய முடியும்ல. இது யாராவது மறுக்க முடியுமா? எந்த காலத்திலயாவது இது இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? உண்மை எதுங்கிறது இருக்கட்டும், உண்மை கூட மாறலாம். ஆனா உண்மைங்கிறது அது மெய்ப்பொருள், அந்த நேரத்துக்கான உண்மையா கூட இருக்கட்டும் வைங்களேன். அது நம்ம பேசுறதனுடைய உண்மையினாலதான் காணப்படும் அப்படிங்கிறாரு. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த குழி தரும் அப்படி சொல்றாரு. அது நம்ம எல்லாருக்கும் முடியாது, தெய்வம் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஊழையும் உட்பக்கம் காண்பர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை. நீங்க உழைச்சா எல்லாம் கிடைக்கும். உழைப்பு இல்லாம உலகம் கிடையாது. உழைப்பே செல்வம், உழைப்பே உயர்வு, உழைப்பின்றி உலகம் இல்லை. அதாவது உழைப்புக்கான இது நம்ம உழைச்சோம்னா கண்டிப்பா அந்த உழைப்புக்கான கூலி கண்டிப்பா கிடைக்கும். அது உனக்கு முடியாதுன்னு இருந்தா கூட தன்னம்பிக்கை, உழைப்பு, மன உறுதி, மனச்சான்று, அறம், பொருள் எப்படி ஈட்டுறது, அரசியல்ல எப்படி நடந்துகிறது, ஒரு நீதி, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி, நடுநிலைமையா எப்படி இருக்கணும், தராச போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாருல. அந்த அந்த அதாவது அதுதான் சொல்றது. எல்லாருமே சமுதாயம் சிறப்பாக செழிப்பாக நீதி வழுவாமல் ஒரு மனச்சான்று, அதாவது ஒவ்வொருடைய மனச்சான்றுப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் நடந்துகிட்டாங்கன்னாக்க அந்த சமூகம் சிறப்பானதாக இருக்கும். நம்ம திருக்குறளை கையில் எடுத்துக்கிட்டுமே தவிர, திருவள்ளுவரை கையில் எடுத்துக்கிட்டுமே தவிர, அந்த திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம கடைபிடிக்காதனாலதான் அறம் சீரழிஞ்சு மனச்சான்று இல்லாம, மனசாட்சி இல்லாம நிறைய தவறுகளை சமுதாயத்தில் குற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க, நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்னன்னா நம்ம சரியான முறையில திருக்குறளை பரவ செய்யல. திருக்குறள் சும்மா மனப்பாடத்துக்கு படிக்கிறோம். திருக்குறள் மனப்பாடத்துக்கு படிக்கிறது, இது மனப்பாடம் 10 திருக்குறள் 10 திருக்குறள் மனப்பாடம், அது மட்டும் தான் படிப்பான். அது வெறுமனே படிச்சு வெறுமனே எந்திரத்தை போல தேர்வுக்காக படிக்கிற மாதிரி இல்லாம அது வாழ்க்கை பாடம். அந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம பல கதைகளை சொல்லி அவங்க மனசை அந்த திருக்குறளை மனம் கொள்ளும் வகையில அது கொண்டு சேர்க்கணும். ஆனா சில மனிதர்கள் திருக்குறளை கொண்டு சேர்க்கிற இயக்கத்தை பண்ணியிருக்காங்க. இது இந்த சமுதாயத்துக்கு போதலை. ஏன்னா இந்த இன்னும் நம்ம மனிதர்கள் என்ன நம்ம சரியா இல்லைல்ல, சமுதாயம் சரியா இயங்கலை தானே. நம்ம சாதிங்கிறத ஒழிக்க முடியுதா? 2000-3000 ஆண்டுகளா ஆயிடுச்சு, ஒழிக்க முடியல. அதுக்கான அழிப்பான நம்ம கண்டுபிடிக்கல. ரப்பர் வச்சு தப்பா எழுதுனா அழிச்சிடறோம். இந்த சமுதாயத்துல தப்பா ஒரு மாயே ஒரு ஜாதியை உருவாகி இருக்கு. அதை எந்த அழிப்பான வைத்தும் நம்மளால அழிக்க முடியல. இது மாதிரி இருக்கு. அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பினால பாகுபாடு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல? அதை படிக்கிறோம், வெறுமனே படிக்கிறோம், அவ்வளவுதான். அதை உள்வாங்கிறது, அதை கடைபிடிக்கிறது, செயல்படுத்துறது, மனம், சொல், மெய், இது எல்லாமே சுத்தமா இருக்கணும். அது எங்க இருக்கு? படிக்கிறதோட நின்றுடும். அப்போ எங்க செயலாக்கத்துக்கு வர்றது? அவனுக்கு தெரியாம இருந்து செயல்படாம இருக்கிறது பரவாயில்ல. கற்றவனே, அதை படித்தவனே உள்வாங்கி செயல்படுத்தாம இருக்கிறோம் எல்லாம் நம்மெல்லாம் ஒரு குற்றவாளிகள் தானே. கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள் சொல்றாருல முத்தியாசன், அந்த மாதிரி எல்லாருமே நம்ம படிக்கிறோம், பொருளை உணர்றோம், உள்வாங்கி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது இல்லை. அப்ப என்ன படிச்சு என்ன பயன்? படிக்கிறது, திருக்குறள் படிக்கிறதுனால என்ன பயன்? பெரும் மனப்பாடத்துக்கு படிச்சு, மார்க்குக்காக படிச்சு, எங்களுடைய பெருமை திருக்குறள் அப்படின்னு உலகத்துக்கு சொல்றதுக்காக படிக்கிறோம். வாழ்ந்து காட்டணும் இல்ல. எதையாவது 2 திருக்குறளை நான் ஏதோ ஒரு சில விழுமியங்களை, திருக்குறள்ல இருக்கிற சில விழுமியங்கள், நான் இது மாதிரி நடக்கிறேன், அதை நான் வழுவாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? மருந்து பத்தி சொல்றாரு, நோயை பத்தி, நோய் முதல் நாடி சொல்றாரு. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல உள்ளாங்கி, அந்த திருக்குறள் சொல்லுங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை, அளவு அறிந்து வாழணும் அப்படி சொல்றாரு. இது மாதிரி சொல்ற. இந்த மாதிரி நம்மளுடைய அதாவது அடுத்த தலைமுறைக்கு நாம வாழ்ந்து காட்டல, முயற்சிக்கணும் வாழ்ந்து காட்ட. அடுத்த தலைமுறைக்கு இத சிறப்பான முறையில கடத்தணும், நல்ல முறையில கடத்தணும்.
ஆசிரியர்கள் வந்து திருக்குறளை வந்து ஒரு உணர்வோட, ஒரு கதைகளோட அவங்க மனம் கொள்ளும் வகையில அந்த திருக்குறள் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய நிறைய அல்ல அல்ல குறையாத கருத்து சுரங்கமா திருக்குறள் இருக்கு. நிறைய குறள்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ அந்த பெண் சம்பந்தமானது சில சில விஷயங்கள் தான் இந்த காலத்துக்கு ஏற்க ஒவ்வாத கருத்துக்கள் இருக்க ஒழிய, மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஒரு 15-20% கழிச்சுட்டு மீதி பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்றைக்கும் அது வந்து என்னன்னாக்கா, நம்ம சரின்னு படுற கூட மனத்துக்கு மனசுல பார்த்தீங்கன்னா, படிச்சு பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்படித்தானே இருக்கணும். இதானே சரி. அப்படின்னு ஒரு தரப்பா இருக்குல்ல. எல்லா தரப்பாரும் அத ஏத்துக்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த மாரி பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய கருத்துக்கள். நீதி, நிர்வாகம். நிர்வாகத்த பத்தி சொல்றாரு. நட்ப பத்தி சொல்றாரு. அ அந்த மாரி நட்பு ஆராய்தல்ல நட்ப பத்தி சொல்றாரு. இ இடுக்கண் களைவதாம் என்னது? "உடுக்கை இழந்தவன் கைப்போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு." அது சொல்றாரு. இதுக்கு ஒவ்வொன்னுக்கும் நம்ம எப்படி சொல்றது? இதெல்லாம் படிச்சு, படிச்சு யோசனை பண்ணி, சிந்தனை பண்ணி, பண்ணி, பண்ணி பார்க்கும்போது எல்லாம் சரின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா செயல்பாட்டுக்கு ஒரு விழுக்காடாவது, சில விழுக்காடாவது நாம கொண்டு வரோமா? ஒவ்வொருத்தரும் அத பார்த்து நம்மள பார்த்து நம்மளே கேட்டுறணும். அப்படி கொண்டு வந்தோம்னா, நாமளும் சரியா இருக்கோம். சமுதாயத்தையும் சரிப்படுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும். இல்லைங்களா? மனத்திட்பம், உழைப்பு, இந்த இல்வாழ்க்கை, அ இது மாரி எல்லா நம்ம சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் இன்பத்துப்பால்ல சொல்லியிருக்காரு. அந்த விழுமிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய விழுமியங்கள நம்ம அத கண்டறிஞ்சு பரப்புறது மட்டும் இல்ல, நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டு, திருக்குறளை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 2 திருக்குறளாவது படிக்கணும். சாதனைக்காக, விருதுக்காக, ஆராய்ச்சிக்காக, பட்டத்துக்காக இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம செயல்பாட்டுக்காக படிக்கிறோமா? செயல்பாட்டுக்கு கொண்டு வரோமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நன்றி. திருக்குறளை பாடங்களாக வைத்தோம், ஆனா படித்த கருத்துக்களை கடைபிடித்தோமா? அது மாதிரி தன்னுடைய கருத்துக்களை தொடங்கி திருக்குறளில் சொல்லப்படாத கருத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய திருக்குறளை எடுத்து சொன்னார். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 2 குறளை படிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு வேடிக்கையா எப்பயோ கேட்ட ஒரு நகைச்சுவை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. ஒரு பள்ளியில ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்காராம். திருக்குறள் நடத்திட்டு சொல்றாராம், ஒரு நாளைக்கு நீங்க ஒரு திருக்குறள் படிச்சீங்கன்னா 10 வருஷத்துல நீங்க எவ்வளவு திருக்குறள் படிச்சிடலாம், அவ்வளவு திருக்குறள் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சிடலான்றதாக அப்படி சொல்லுவாங்க, வேடிக்கையா சொல்லுவாங்க. ஆசிரியருக்கு அது எவ்வளவு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவாங்க. அப்படி திருக்குறளை வந்து நம்ம உண்மையிலே சில இந்த திருக்குறள் போட்டிலாம் பார்க்கின்ற போது நிறைய குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைகளை வந்து ஊக்கப்படுத்தி அரசாங்கம் அதுக்காகவே 15,000 நிதி ஒதுக்கீடு செய்து ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை குழந்தைகள் இந்த திருக்குறளை முழுவதும் 1330 குறளையும் யார் மனப்பாடமாக ஒப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் ஊக்கப்பரிசாக அவருக்கு கொடுக்கிறாங்க. அதனால நிறைய ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருக்குறள் போட்டி வைத்து நிறைய மாணவர்கள் வந்து ஊக்கப்படுத்து. உண்மையிலே அது ஒரு நல்ல விஷயம். அதனால வந்து நிறைய பேர் அந்த திருக்குறள் ஆழ்ந்த ஒரு படிக்கிற எண்ணம் வருதுன்னு வச்சுங்களேன். உண்மையில நானும் இந்த பள்ளிகளில் படிக்கும்போது திருக்குறள் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லை. ஆனா இந்த 6ஆம் வகுப்பு 7ஆம் படிக்கும்போது குணசேகர ஐயா எங்களுக்கு நமக்கெல்லாம் பாடம் எடுத்தார். தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு நீங்களாம் படிச்சிருப்பீங்க. அப்போ அவர் எடுத்தபோது திருக்குறள் வாரம் ஒரு குறள் சொல்லுவார். அவர் சொல்ற குறள் வந்து இன்னைக்கும் அந்த அவரு சொன்ன அந்த குறள்லாம் இன்னைக்கும் அனிச்ச மலரும் மன்னத்தை தூவியும் மாதிரி நெருஞ்சி பழம் அப்படி சொல்லுவாரு. அதுக்கடுத்து தீனோடு பால் கலந்துட்டு பனிமொழியால் வாயிறு ஊறிய நீர் அப்படின்னு சொல்லுவார். அவரு வித்தியாசமா பசங்க நாமெல்லாம் அந்த ஒவ்வொரு அறத்துப்பாலும் பொருட்பாலும் சொல்லும் போது அவர் வெள்ளிக்கிழமை அந்த இன்பத்து பாலையும் மாணவர்கள் ரசிக்க வேண்டும், அதை சுவையை உணர வேண்டும் என்பதற்காக அவர் வந்து அதுக்காகவே நிறைய பேர் என்னைக்கும் ப்ரேயர் கட்டடிக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை ஆனாலே என்ன செய்வாங்கன்னா அந்த திருக்குறளை ஐயாவுடைய குணசேகர ஐயாவுடைய குரல்ல கேட்கணுன்றதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் வந்தது உண்டு. நாங்களும் அதே மாதிரி உண்டு. அந்த அளவுக்கு ஒரு அந்த ஞாபகம் எனக்கு வருது நம்ம எல்லோரும் படிக்க வைக்கணும்னு சொல்லும்போது. ஸோ இது மாதிரி திருக்குறள் இவர் ஐயா செல்வம் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற போது எனக்கும் தன்னெஞ்சு அறிவது புயற்க பைத்த பின் தன்னெஞ்சு தன்னை சுடும் தன்னெஞ்ச அந்த ஒரு குறள் ஒவ்வொருவரும் ஒரு குறளை கடைபிடித்தாலே
ஸோ ஒரு நல்ல வாழ்வியல் இலக்கியமாக திருக்குறள் மாறிவிடும் என்று சொல்வார்கள். காந்தியடிகள் கூட தன்னை இதில் சொல்லும்போது சொல்றாரு, இந்த ஒரு குறள் அவருக்கு பிடித்தமான குறள் என்று சொல்லுகின்ற போது எழுதி கையெழுத்து கூட போடுதா இந்த சொல்றாங்க, மனத்துக்கண் மாசிலன் அதல் அனைத்துக்கண் ஆகுல நீர பிற அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி திருக்குறள்ல வந்து ஒவ்வொருவரும் ஒரு குறளை எடுத்தாவது தங்களுடைய வாழ்வில் கடைபிடித்தார்களானால் அது நிச்சயமாக ஒரு மிகுந்த ஒரு பயன்பாடு உடையதாக இருக்கும். இந்த நாட்டுக்கும் சரி, இந்த வீட்டுக்கும் சரி, இந்த தனி மனித ஒழுக்கத்திற்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஒரு அழகா ஒரு குழந்தைசாமி சொல்வார், திருக்குறள் ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் எந்த மனிதன் என்று குறிப்பிடவில்லை. ஒரு நாட்டுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எந்த நாட்டுக்கு என்று இதிலே குறிப்பிடப்படவில்லை. அரசியல்வாதிகளுக்கு, அரசர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு அரசனையும் அது குறிப்பிடவில்லை. அமைச்சர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அமைச்சர்களை பற்றி அந்த நூலிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தமிழிலே தான் நூல் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் எந்த இடத்திலும் தமிழ் என்ற சொல் இங்கே பயன்படுத்தவில்லை. ஆக இதிலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு அவர் அந்த பொது நோக்கத்தோடு பொதுமுறை கண்ட சொல்லுவோம், பொதுமுறை திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அளவிற்கு திருக்குறள் வந்து பொதுமுறையாக இது எழுதப்பட்டிருக்கிறது என்று குழந்தைசாமி சொல்லும்போது நம்ம இந்த காலத்துக்கும் சரி, அன்று எழுதிய குறள் கிட்டத்தட்ட சொல்றாங்க கிமு 31 அவருடைய ஆண்டு வந்து குறிக்கப்படுகிறது. அந்த ஆண்டிலிருந்து இதுக்கு கணக்கெடுப்பது கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2050 ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கு வந்து மக்கள் மனதில் என்றும், இப்ப மட்டுமல்ல என்னைக்கும் உடைய மக்கள் மனதில் இருந்து திருக்குறள் வந்து ஆழமாக பதியதாக இருக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது உண்மையிலே இப்ப பாண்டியராஜ் கூட என்ன பண்ணாருன்னா நிறைய திருக்குறள் புத்தகத்தை வாங்கினார். ஏன்னா இதை நம்ம இனிமேல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது திருக்குறள் தான் நம்ம பரிசு கொடுக்கணும், இதை எப்படியாவது பரப்பணும்ன்ற எண்ணம். ஸோ அது மாதிரி ஒவ்வொருவரும் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறவங்க, ஆசிரியர்கள் எல்லாமே அந்த திருக்குறளை வாங்கி மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கின்ற போது அந்த திருக்குறளை பரிசாக கொடுத்தால் அவங்களுடைய அதை படிக்க வச்சு அவங்க அதை கடைபிடிப்பார்கள். ஆனால் திருக்குறள் வந்து கருத்துக்களை நம்முடைய செம்மையாக நம்முடைய வாழ்வினை வாழ முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இதை சார்ந்து வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டும் விரும்பினால் சொல்லலாம். அதுக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். அதான் அந்த திருக்குறள்ல வந்து எல்லா கருத்துக்களும் இன்றைய காலத்திற்கு தேவை என்று நாம் பொதுவாக சொன்னாலும் கூட ஒரு சில கருத்துக்கள் நாம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. அதுல 2 சுட்டி காட்ட வேண்டும். ஒன்று, மக்கட்பேறு. இந்த குழந்தை செல்வத்தை இந்த மானுடம், அந்த உலகம் முக்கியமான ஒன்றாக போற்றியது நம்ம சங்க இலக்கியத்துல போர் சூழல் நிறைந்த காலம். அப்ப குழந்தை செல்வம் வந்து சமூகத்தின் ஒட்டுமொத்த மதிப்பை பெற்றிருந்ததால் எல்லோருக்கும் இந்த குழந்தை செல்வம் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் இலக்கியத்துல அதை ஒரு முக்கியமான பொருளாக வைத்தார்கள். குழந்தை செல்வத்தை ஒரு மன்னன் வலியுறுத்தி பாடுகிறான் என்றால் போருக்கு அவனுக்கு வீரர்கள் தேவை. அதற்காக அதைத்தான் வள்ளுவரும் எதிரொலித்திருக்கிறார். அது நல்லதுதான். ஏனால் கண்டிப்பாக நம்ம மானுடத்தை விரிவுபடுத்த வேண்டிய, விருத்தி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் இதை ஒரு முதன்மை செல்வமாக போற்றக்கூடிய ஒரு மனப்பான்மையை நாம் தொடர்ந்து வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கை முறையில் இதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அருகி கொண்டு வருகிறது, அல்லது அது பெரிய சவாலை எதிர்கொண்டு வருகிறது என்ற பின்னணியில் இந்த குழந்தை செல்வத்தை நாம் மீண்டும் பழையபடியே அதே அளவிற்கு முதன்மைப்படுத்தி பேச வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. இந்த சொத்துடைமை இது போன்ற செயற்கையாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிற பண்பு கூறுகளுக்காகத்தான் இந்த குழந்தைமை என்பது ஒரு தேவையாக நமக்கு படுகிறதே தவிர அது ஒரு ஒரு வாழ்வியலில் ஒரு உயிர்கூறாக அப்படியெல்லாம் போற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இப்போது அது குறைந்து கொண்டு வருவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ இது ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. அதே ஒன்று. அதே போல இன்னொன்று, இந்த மானம் என்கிற ஒரு அதிகாரம். நான் அறிந்த வரையில் உலகத்திலேயே மானத்திற்கு முதன்மை கொடுக்கிற ஒரு சமூகம் தமிழ் சமூகம். மானம் அழிந்தபின் உயிர் வாழாமை முன்னணிது என்று சொல்வதைப் போல இந்த சங்ககால மன்னன் இரும்பொறை, கணைக்கால் இரும்பொறை தண்ணி கொடுக்க தாமதமானதால் உயிர் துறந்தான் என்ற செய்தி தொடங்கி தமிழ் இலக்கியம் நெடுகிலும் நாம் மானம் குறித்த செய்திகளை பார்க்கிறோம்.
இப்போது இந்த மானம் மனிதனுக்கு என்கிற அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆ, அதுலயும் மானம், அறிவும் மானம் ஆமா, இப்போ மனிதனுக்கு அழகு. பெரியார் கூட பெரியார் கூட இந்த மானத்தை உயர்த்தி பேசுகிறார். அதனால இந்த மானம் என்பது என்ன விளைவை நமக்கு ஏற்படுத்துகிறது என்றால், இது அஹ், நமக்கு ஒரு 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 சுமையாக இப்போது படுகிறது. ஏனென்றால் நாம் மானம் என்ற சொல்லை அதற்கான எந்த பொருளில் அதை வைத்து பார்க்க வேண்டும் என்பதிலே நமக்கு நிறைய குழப்பம் வந்து விட்டது. இப்போ நம்ம மீது ஒரு பழி விழுந்தால் அது மானம் போனதாக நினைக்கிறோம். அஹ், நம்முடைய நம்மையே அறியாமல் ஏதேனும் ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த தவறுக்கு தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாமே துடித்து அதற்கு ஒரு பெரும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறோம். அஹ், அப்படி அஹ், அதாவது அந்த அந்த தவற்றின் தன்மைக்கு மேலாக தண்டனை ஏற்றுக்கொள்வது அல்லது பழிக்கு அஞ்சி உயிர் துறப்பது, இப்படி பல்வேறு கோணங்களில் இந்த மானம் என்கிற ஒன்று நமக்கு ஒரு சுமையாக பட்டுவிட்டது என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அஹ், ஒரு 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 வாழ்விலே ஏதேனும் சறுக்கல் நேர்ந்தாலோ, ஏதாவது ஒரு பாலியல் ரீதியான பிழைபாடுகள் தன்னாலோ அல்லது பிறராலோ ஒருவருக்கு நேர்ந்தாலோ, குறிப்பாக பெண்கள், அதாவது வேறு வகையான ஒரு திருட்டுப்பழி ஏதாவது சிறு வயதில் சொல்லப்பட்டாலோ, அல்லது யாராவது ஒரு ஒரு கடுஞ்சொல் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவோ, நாம் தற்கொலை போன்ற முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த மான உணர்ச்சி பற்றிய நம்முடைய மரபு சிந்தனை போக்கு காரணமாக இருக்கலாம் என்று நாம் எண்ணுகிறோம். அதனால இது இது நமக்கு தேவையா என்பது குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அறிஞர் மூவா கூட சொல்லியிருப்பார், இந்த மானம் என்ற அதிகாரத்தை திருக்குறளிலிருந்து எடுத்து விடலாம் என்று சொல்லியிருப்பார். இது சிந்திக்க வேண்டிய ஒரு ஒரு பகுதி. நிறைய பேர் திருக்குறளை படிச்சாதானே மானம் இருக்குன்றது தெரியும். அதுக்கடுத்து படிக்காமலே நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க முருகேசன், நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்க, மானம்ங்கிறது என்னன்னா பெருமைக்கு குறைவான செயல் இல்லையா? தன்னுடைய எல்லாரும் இதுதான் சரின்னு சொல்றதுக்கு, அதாவது மாண்புக்கு குறைவான செயலை செய்யறது, அதை ஏற்க முடியாம இருக்கிறது இல்லையா? ஏன் தன்னுணர்வு, விழிப்புணர்வு, இப்ப இன உணர்வு இல்லாம அவங்கள நம்மளை தாழ்த்தி வச்சிருக்கிறாங்க, அந்த உணர்வே இல்லாம இருக்காங்கன்றதா அது பெரியார் சொல்றாரு. மானம் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஏன் அவர் அந்த இடத்துல அறிவு மானம் மனிதனுக்கு அழகுன்னா, உன்னை இப்படி கீழ்மைப்படுத்திக்கிறான், ஆனா நீ என்ன செய்யற, அதை ஏற்றுக்கொள்கிறாய்ல, ஏற்றுக்கொள்கிறாய் தானே, அந்த இடம் சரியானது இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஒரு பெரியார் அறிவு மானம் மனிதனுக்கு அழகு. அந்த இடத்துல மானம்னா உங்களுடைய நிலை உணராம இருக்கீங்க இல்லைங்களா? அப்படித்தானே அது. ஆமா, இப்ப திருடன் சொல்றான், சூத்திரனா திருடன் பொருள், இதை கேட்டுட்டு சும்மா தான் இருக்கிற அப்படின்னு சும்மாதானே இருக்க. ஆமா, என்ன உன்னுடைய தன்னுணர்வு, உன்னுடைய விழிப்புணர்வு தூண்டுறதுக்காக வள்ளுவர் அத சொல்ற, சாரி பெரியார் சொல்றாரு. அதான் சரிதான். இந்த பெண்ணிய சம்பந்தமான கருத்துக்கள் கொஞ்சம் அந்த காலத்தை ஒட்டி அவர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல ஆமா, அது அந்த காலத்து அதுதாங்க எல்லா கருத்துக்கும், அதாவது பெரும்பாலும் இன்றைக்கும் பொருந்தக்கூடியது இருக்கு, சிலது தள்ளத்தக்கது இருக்கு. ஆமா ஆமா, இந்த பிறன்மனை நயத்தல்ங்கிறது அந்த காலத்துல அதிகமா இருந்திருக்கும் போல, அதுக்கு ஒரு அதிகாரம் வந்திருக்கு. பிறன்மனை நோக்காமை சொல்றீங்களா? ஆமா, பிறன்மனை நோக்காமையா? பிறன்மனை நயவாமைன்னு வச்சிருக்காரு. அது நோக்காமை இருக்கு, நயவாமைன்னு ஒன்று இருக்கு, நான் பார்த்தேன். பிறன்மனை நயவாமை தான் அதிகாரத்து பேரு. அப்படியா? ஆமா, பிறன்மனை நோக்காமை இல்லையாதே, நயவாமை, நயவாமை தான். நயவாமைனா விரும்பாமை. இதுலதான் அதுலதான் இருக்கு. 20 அதிகாரங்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்குல்ல. ஆமா ஆமா. அப்புறம் இந்த வெகாமை, கவர்தலை பற்றி ஒரு அதிகாரம் இருக்குது. மத்தவங்க பொருளை கவர்ந்து, இப்ப அது நிறைய நடக்குது இல்ல, எப்படியாவது மத்தவங்க பொருளை தனதாக்கிக்கணும்னு பல்வேறு இதுல இடத்த கவர்றதுல இருந்து ஆரம்பிச்சு வரப்பு சேர்க்கறது இருக்குல்ல, வரப்ப ஆள் இல்லாத நேரத்துல சமயம் கிடைக்கும் போது
ஆளே வராத வா- கழனி கிடைச்சுன்னு வாய்ப்பு வைக்கலாம், அது என்ன பண்ண வரப்பு தள்ளி வரப்பு போட்டுக்குவோம். அதான் அதான். இந்த இதுக்கு வேற ஒருத்தர் நடுறது. ஆமா, சரி, சிறப்பு. ம். சார் ஒரு வினா சார். இந்த பெரியார் வந்து திருக்குறளை ம். எங்கேயாவது அதாவது நம்ம சிறப்பா சொன்னாரு அப்படின்றதுக்கு சொன்னீங்க. எங்கேயாவது அதை இழிவுபடுத்தியோ இல்ல ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது ஏதாவது ஒரு சூழல்ல பேசினாரா? நான் ஒரு பேசியிருக்கிறார். நண்பர் என்கிட்ட அப்படி சொன்னாரு. இல்ல, அவர் வந்து ஆமா, எதுக்காக ஆரம்ப பேசினாரு? காலத்துல ஆ, அந்த ஆரம்ப காட்டு காலத்துல மிரண்டான ஒரு சார் சொல்லுங்க சார். ஒரு நீண்ட காலம் வந்து திருக்குறளை அவர் குறைத்து தான் பேசிட்டு இருந்தாரு. ம், ம். அது இந்த இந்த மாதிரி அதிகாரங்கள் எல்லாம் அந்த இப்ப இந்த ம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம் கொடுக்கல, ஆ, ஆ, ஆ. வாழ்க்கை துணை நலம்னு தானே வச்சிருக்காரு, ஏன் பெண் வாழலையா, அவ வந்து ஆணுக்கு துணை செய்யறது தான் வேலையா, ம், ம், இந்த மாதிரி கேள்விகளை அவர் எடுத்து ம். அஹ், நிறைய இது மாதிரி அஹ், எடுத்து அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்தா இருக்குல்ல, ம், அதெல்லாம் ம், வச்சுக்கிட்டு கடவுளே இல்லாதப்ப எதுக்கு கடவுள் வாழ்த்துன்ற மாதிரியான கண்ணோட்டத்துல ம், அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் தமிழறிஞர்கள் வந்து திருக்குறளை எடுத்து சொல்லி இவர் வந்து நம்ம இதை படிச்ச அளவுக்கு, ராமாயணத்தை படிச்ச அளவுக்கு, மகாபாரதத்தை படிச்ச அளவுக்கு திருக்குறளை படிக்கல. அது அவருக்கு ம், ம். தெரிஞ்ச சில குரட்பாக்களை வைத்துக்கொண்டு உடனடியா பட்டதை வச்சு பேசினாரு. அப்புறம் அறிஞர்கள்லாம் எடுத்து சொன்னாங்க, ம், திருக்குறள் வந்து ஒரு மாண்புமிக்க நூல், அதுல நிறைய கருத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னதை ஏற்றுக்கொண்டு காலப்போக்கில் திருக்குறள் குறித்த தன்னுடைய பார்வையை மாத்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு அதனால ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு விடைத்தாளை பார்க்கும்போது எங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதுதான் பார்ப்பாரு. அவருக்கு வந்து அந்த சமத்துவம், அந்த பெண் உரிமை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கண் கொண்டு பார்க்கும்போது சில ஆமா, இடங்கள்ல வந்து முரணான கருத்துக்கள் இருக்குல்ல, அதை மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க மற்றவங்க சொன்னாங்க, சொன்னதுனால சார் சொன்ன மாதிரி அது அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டு இருக்காரு. நன்றி சார், நன்றி. ஒரு விடைத்தாளை பார்த்தோம்னா என்ன பார்ப்போம், எங்க தப்பு இருக்கு, சரியானதை நிறைய எழுதியிருப்பான் சார். ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி இந்த விடைத்தாளை பார்த்தலாம், புத்தகத்தை பார்க்கும்போதே பார்த்தா எப்படி ஓமை தப்பு சார். எல்லா புக்குகளையும் நீங்க படிச்சுட்டே வர்றீங்க, சரியானதெல்லாம் உங்களுக்கு கவனத்துக்கு வராது. அது சரிதான், அது சரிதான் போயிட்டே இருக்கும்ல. அதான் நீ எங்க நமக்கு விடைத்தாள்னு முரணான சொல்லக்கூடாது, கருத்துக்கள் புத்தகம்னு இருக்கோ சொல்லணும்னு சொல்றேன். அததான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி சொல்லியிருக்காங்க ஆமா அப்படின்னு நம்ம எடுப்போம், அங்கிருந்து ஆமா ரூட் ஆமா எடுப்போம் இல்லைங்களா முருகேசன்? இப்ப ஆமா ஆமா. நம்ம சரியானது நல்லா இருக்கு, இது சரிதான், இது சரிதான்றத நம்ம எங்க சொல்ல வேண்டியது இல்ல, எங்க ஆமா. சரியில்லாத இருக்கு அத வந்து நம்ம நிச்சயமா அது பார்ப்போம். இல்ல கரெக்ட் இல்ல தான். அதுல அது சொன்ன ஒரு போக்கு இருந்துச்சு. ஆனா இந்த சிவப்பு பால்பான் பேனாங்கிற புத்தகத்துல மாடசாமி என்ன சொல்றாருன்னா, ம். நீங்க ஒரு விடைத்தாளை எப்படி திருத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல, அது அதுல ஒரு இதுக்காக உதாரணம் சொன்னேன் நானு. இல்ல சரியானது இல்ல அதான் மதிப்பெண் கொடுத்துக்கிட்டே தானே போறாரு ஆசிரியர். அது வந்து எதுக்குன்னா ஒரு இதுக்கு சொன்ன சும்மா இல்ல ஒரு இல்ல அதான் ரைட் ரைட். சொல்லுங்க. அதான் ஒன்றும் இல்லை, அவர் வந்து இந்த தவறுகளை மட்டும் சுட்டி காட்டாதீங்க, நிறைகளை எழுதுங்க, ஆமா அப்பதான் ஆமா. அதுக்கு மதிப்பு கிடைக்கும்னு ஒரு நம்ம சரி, வந்து பரவாயில்ல பாராட்டும் போது நம்ம நிறைய சொல்லிட்டு அப்புறம் குறைய சொல்லுவோம். நம்ம பேசுறது அது விடைத்தாள பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டானது ரைட்டு தான், தப்ப கண்டுபிடிக்கணும். அது சொல்லுவோம் இல்லையா? அதான் அதுக்காக சொன்னேன். ஆமா ஆமா அது ரைட் தான். விடை அதான் சார், அது என்னன்னா அது விடைத்தாளுக்கு சரி, ஆமா 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 ஆமா. திருக்குறள் விடைத்தாள் இல்லைல்ல. அது சரி. திருக்குறள் அது மாதிரி வாழ்வியல் நூல் தாங்க. அந்த வாழ்வியல்ல முரண்படுறது அவருக்கு அதாவது இல்ல என்ன சார், சொல்றது, நீங்க அவருடைய சொன்ன பார்வையில கருத்து இருக்க. சரிதான். இல்ல நீங்க சொன்ன கருத்து எல்லாமே சரி, விடைத்தாளுங்கிற சொல் மட்டும் வேணான்னு. இதுல எல்லா கிளாஸ்லயும் திருக்குறள் வாழ்வியல் இலக்கியம்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வச்சிருக்காங்க. அது யாராவது நடத்துறாங்களா இல்ல யாராவது சொல்றாங்களா? நீங்களே நடத்துறது இல்லையோ? லாஸ்ட்ல யாரு பையனே படிக்கும், நம்ம சொன்னால் கூட கேட்க மாட்டான். இதான் இதுலயே இல்லையா ஐயா நடத்தி அந்த எல்லா இயலையும் தாண்டி தனியா கொடுத்துருக்கான், நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிலது கொடுத்துருக்கான். அதுல வந்து யாருமே அதை வாழ்வியல் இலக்கியம்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க நிறைய, அதை யாருமே படிக்கவும் நடத்தவும் மாட்டாங்க. அது அதுல இருந்து கேள்வியும் ரொம்ப அதிகமா வராதுன்னு விட்டுறானுங்க. பசங்கிட்ட சொன்னாலும் நம்ம நடத்தாலும் கூட திருக்குறள் ஒரு திருக்குறளை இலக்கியத்துல ஒரு பேப்பரா படிக்க வைக்கணும். அது சில பல்கலைக்கழக லேலக்கல்லூரில கல்லூரியில அது மாதிரி வச்சாங்க, நாங்க படிச்சோம். சிறப்பு அதான் இலக்கியம் வச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வச்சு படிக்க 40 வைக்கணும். 40 அதிகாரம் வச்சாங்க. அப்போ அந்த முழுமையா வைக்கணுங்கிற நான் ஒரு பேப்பரா உட்காந்து வைக்கணும். ஒண்ணுமே அதுக்கு எல்லாம் மறந்து போச்சு, ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. வித்தியாசம். நான் பெரியாரியம்னு ஒரு பேப்பர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல அஞ்சல் வழியில படிச்சேன். அது மாதிரி ஒரு பேப்பர் அது. மிக சிறப்பான உரைகளை இங்கே பகிர்வு தோழமை உறவுகள் இங்கே வழங்கி இருக்கிறார்கள். திருக்குறள்
வாசிப்பு அனுபவத்தை பற்றி சிறந்த முறையில் இங்கு உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். உண்மையிலே திருக்குறள் ஒரு அட்சய பாத்திரம் தான் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் அதில் படிக்க படிக்க நமக்கு புது புது கருத்துக்கள் உருவாக்கி கொண்டே இருக்கும். அதை ஒரே நாள்ல நம்ம அந்த கருத்துக்களை சொல்லிடவும் முடியாது. அந்த அளவிற்கு மிக சிறந்த கருத்துக்கள் திருக்குறளே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த திருக்குறளை நாம் படிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் கருத்துக்களை பகிர்வதோடு மட்டும் நின்று விடாமல் இத்தகைய நல்ல நல்ல திருக்குறள் இருக்கின்ற சிறந்த கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அந்த கருத்துக்களை விதைக்க வேண்டும். திருக்குறள்ல உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்துல முடிகிறது என்று சொல்வார்கள். அகரத்தில் தொடங்கி கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் ஊடி மயங்க பெறின் அப்படின்னு இன்னில முடியுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரும்பாலான எழுத்துக்களை மிக சிறப்பாக அகரவரிசையில் தொடங்கி மிக சிறந்த முறையிலே வள்ளுவர் இயற்றிருக்கின்றார். இத்தகைய கருத்துக்களை நாளும் நாளும் படிப்போம். சமூக மக்களிடத்தில் மாணவர்களிடத்தில் நல்ல கருத்துக்களை விதைப்போம் என்று சொல்லி இந்த அளவில் எனக்கு இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு தோழமை உறவுகளுக்கு நன்றி பாராட்டி மீண்டும் மற்றொரு நன்னாளில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.